நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி.எப்ப சோழன். ஆளுநர் RN ரவியுடைய அதிகாரம் பறிக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம் அதிரடி. உண்மையாகவா ஆளுநர் RN ரவி அவர்களுடைய அதிகாரம் பறிக்கப்படுகிறது? உச்சநீதிமன்றம் அப்படி என்ன சொன்னது? எல்லாவற்றையும் இந்த வீடியோல பார்க்கறதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. விவசாயி பின்னாடி நீங்க நில்லுங்க. விவசாயியாகவே விட்டுறாதீங்க. வாங்க இப்போ விஷயத்துக்கு போகலாம். ஆளுநர் RN ரவி அவர்களுடைய அதிகாரம் பறிக்கப்படுகிறதா இல்லை என்பதை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் பிளாஷ்பேக் போயிட்டு வரணும். உங்க எல்லாருக்கும் தெரியும், கடந்த 30ஆம் தேதி தமிழக அரசாங்கமானது உச்சநீதிமன்றம் போது அட பாருங்க, ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நிறைய மசோதாக்களை ஏற்றி அனுப்பியிருக்கிறங்க. அதை அப்படியே கிடப்பில் போட்டிருக்காருங்க. இந்த ஆளுநரை பொறுத்த வரைக்கும் செயலற்றவரா இருக்கிறாருங்க, செயல்பட மாட்டாருங்க அப்படின்னும் அவர் செயல்படாத காரணத்தினால அரசியலமைப்புக்கு சிக்கலே நிக்குதுங்க. அதனையும் தாண்டி என்னங்க செயல்படாது இருக்கிறீங்களே, மசோதா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறாருங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு நீதிமன்றத்துக்கு போனாங்க. அதனையும் தாண்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விளையாட்டு பொருளாக நினைத்து கையாளுகின்றார். இவரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுவதன் காரணமாக தமிழக மக்களுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது. மக்கள் நலன் சார்ந்து ஒரு மசோதா ஏற்றி அனுப்புறோம். அந்த மசோதாவை கையெழுத்து போட்டு அனுப்பினாதானே அது சட்டமாகும். அப்படி சட்டமானாதானே அந்த சட்டத்தின் மூலமாக மக்களுக்கு நம்ம நல்லது சொல்ல முடியும். அப்போ அந்த மக்களுக்கான உரிமையை இவர் கையெழுத்து போடாதனால பறிக்கிறாருங்கோ, மக்களுடைய உரிமைக்கு எதிராக இருக்கிறாருங்கோ. அதெல்லாம் கூட இருக்கட்டுங்க, ஊழல் அமைச்சரை காப்பாத்திட்டு இருக்காருங்க. தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது விசாரணை நடத்தணும் அப்படின்னு நினைக்கின்ற போது அதுக்கு குறுக்கே இவர் நிக்கிறாருங்க. நாம அனுமதி கேட்கிறோம், அதுக்கு கையெழுத்து போட மாட்டாருங்க. அதனால ஆளுநருடைய செயல்பாடுகள் சட்டவிரோதமானது என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. மசோதாக்களை கிடப்பில போட்டு இருப்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்றும் அறிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அப்படி போகின்ற போது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் எந்த மசோதாக்கெல்லாம் கையெழுத்து போட முடியுமோ அந்த மசோதாக்கெல்லாம் கையெழுத்து போட்டாரு. அதோட சில மசோதாக்களை தமிழக அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்பினார். இது தமிழக அரசாங்கம் சொல்லுகின்ற வாதம். ஆனா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அசான் ஓல்டு அப்படின்னு போட்டு இந்த மசோதாலாம் எங்கிட்ட இருக்குது என்ற தகவலை தான் தந்தேன் தமிழக அரசாங்கத்துக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டீங்கன்னா, சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி மீண்டும் அந்த 10 மசோதா ஏற்றி எங்கிட்ட அனுப்பிட்டாங்க. நான் தான் ஹோல்டுல இருக்குதுன்னு சொன்னனுங்களே, அப்புறம் ஏன் ஏற்றி அனுப்பணும் அப்படின்னு ஆளுநர் அவர்கள் சொல்லி அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி போட்டாரு. ஆனா தமிழக அரசாங்கத்துடைய வாதம் என்னன்னா, இரண்டாவது முறையாக ஏற்றி அனுப்பணும்னா மசோதாவை உடனடியாக கையெழுத்து போடணுமே அன்றி ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது, அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. ஆனால் சட்டவிரோதமாக அரசியலமைப்பு சட்டத்தை மீறி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்கின்றார் அப்படின்றது தமிழக அரசாங்கத்துடைய வாதம். இப்ப குடியரசுத் தலைவருக்கு மசோதா போயிருக்கிறது. அந்த மசோதா என்ன ஆகும்? கிடப்பில போட்டுருவாங்க, இல்ல நிராகரிச்சிருவாங்க. அதனால தமிழக அரசாங்கத்தினுடைய எண்ணம் நிறைவேறாம போயிடும். அதனால மீண்டும் ஒரு மனுவை 2 நாளைக்கு முன்பாக உச்ச நீதிமன்றத்தில் போய் தமிழக அரசாங்கமானது பதிந்தது. அந்த மனுவில் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இரண்டாவதாக அனுப்பப்பட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினது சட்டவிரோதமானது என்று அறிவிக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஆளுநர் செயல்படுகின்றார். அதனால ஆளுநருக்கு கடிவாளம் போடும் விதமாக சில உத்தரவுகளை உச்சநீதிமன்றமானது பிறப்பிக்க வேண்டும். அதோட ஒரு மசோதா அனுப்பணும்னா இந்த காலத்துக்குள்ள கையெழுத்து போட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால வரையறையை நியமிக்க வேண்டும். ஆனா நம்ம முன்னோர்கள் அரசியலமைப்பு சட்டம் எழுதுனாங்க. அப்ப ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணாங்க. ஆளுநர் என்கின்றவங்க RN ரவி போன்று இல்லாம கண்ணியத்துடன் நடந்து கொள்வாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கின்ற போது அதை மதிப்பாங்க. உயர் பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு நம்ம கால நிர்ணயம் செய்வது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கும் அழகல்ல. நாம உயர் பொறுப்புல இருக்கவங்களுக்கு இதுதான் மரியாதையா, இந்த கண்டிஷன் தான் நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு சட்ட வரையறைக்குள்ள கொண்டு நடைமுறைப்படுத்த கூடாது. அது சரியானதாக இருக்காது. அதனால ஆங்கிலேயன் காலத்தில் இருந்த ஆளுநருக்கான அதிகாரம் கிடையாது. ஆனா நம்முடைய மக்களாட்சி முறையில ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்பதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதனால வரையறையெல்லாம் தேவையில்ல. இத்தனை ஆண்டுகளுக்குள்ளாக, இத்தனை மாதத்துக்குள்ளாக, இத்தனை நாளுக்குள்ளாக கையெழுத்து போகணும் என்ற வரையறையெல்லாம் தேவையில்ல. as soon as possible என்ற ஒரு வார்த்தையை போட்டுருவோம். அதாவது ஒரு மசோதாவை சீக்கிரமா கையெழுத்து போட்டு அனுப்பணும்னா உடனடியாக கையெழுத்து போட்டு அனுப்பணும்.
இல்ல சில மசோதாக்கள் கிடப்புல போடணும்னா கிடப்புல போடலாம். அது சட்ட சிக்கல் உள்ள விஷயங்களா இருந்தா கிடப்புல போடலாம். அதனால ஆளுநருக்கு எல்லாம் தெரியும், முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த நம்ம முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கான மசோதா கையெழுத்து போடுகின்ற நாளை குறிப்பிட்டு சொல்லல. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க கண்ணியமா செயல்படுறாங்களா? அந்த தனக்கு அளித்த சலுகையை தவறா பயன்படுத்துறாங்க. அதனால கால வரையறையை செய்யணும் அப்படின்னு இரண்டாவது முறையாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பின மசோதா பொறுத்த வரைக்கும் சட்டவிரோதமானது, கால வரையறை செய்ய வேண்டும் என்று போனாங்க. உடனடியாக உச்ச நீதிமன்றமானது ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லிச்சு. என்ன விஷயத்தை சொன்னான்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, எல்லாவற்றுக்கும் ஆளுநருக்கு நாங்கள் ஒத்துழைவிட முடியாது. அதனால முதலமைச்சரும் ஆளுநரும் உட்காந்து பேசினா பிரச்சனை இருக்காது இல்ல பாரு. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா மக்கள் தானே பாதிப்படைகின்றார்கள். அதனால ஆளுநரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பிரச்சனை, ஏன் மசோதா கைது போட்டு கத்திட்டே இருக்கிறீங்க, அதுல எவ்வளவு சட்ட சிக்கல் இருக்கு தெரியுமா அப்படின்னு விளக்கலாமே. இல்ல சட்ட சிக்கல் இல்லை என்றால் கையெழுத்து போட்டுட்டு ரெண்டு பேரும் சுமூகமாக மக்களுக்காக பணியாற்றலாமே. ரெண்டு பேரும் மக்களுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்குறீங்களே அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது அதிரடியான ஒரு கருத்தை தெரிவித்தது. பிறகு இரண்டாவது மனு போட்டாங்களா, அந்த மனு விசாரணை நேற்று வந்ததா, அந்த விசாரணையில தான் உச்ச நீதிமன்றமானது ஒரு அதிரடியான கருத்தை தெரிவித்திருக்கிறது. அதுலயும் ஆளுநரும் முதலமைச்சரும் எடுத்திருக்கின்ற முடிவை பொறுத்து பார்க்கின்ற பொழுது ஆளுநருடைய அதிகாரங்கள் குறைக்கப்படுகிறது. இத்தனை நாளும் தமிழகத்தில் இருக்கின்ற ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு என்னவெல்லாம் அதிகாரங்கள் இருந்ததோ அவையெல்லாம் குறைய போகுது என்ற விஷயமானது நமக்கு தெரிகிறதுங்க. இப்ப உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக முதலமைச்சரை அழைத்து என்ன பிரச்சனை என்று பேசியிருக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஆளுநர் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு நம்ம வழிகாட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? அது ஆளுநருக்கு அழகா? ஏன் இந்த வாதம் வந்ததுன்னா, ஆளுநர் தரப்பா இருந்தாலும் சரி, முதலமைச்சர் தரப்பா இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வாதத்தை வச்சாங்க. என்ன வாதம்னா, ஆளுநர் முதலமைச்சரை சந்தித்து பேசுவதற்கு தயாரா இருக்கின்றார், ஆளுநர் ஏற்கனவே முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் தரப்புல சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கின்ற வழக்குல ஆளுநரும் முதலமைச்சரும் ஒன்னா உட்காந்து பேசணும்னு சொன்னாங்க இல்லையா. அதனால ஆளுநரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரை சந்தித்து என்ன விஷயம் என்று விளக்குவதற்கு கடிதம் எழுதிட்டாரு, முதலமைச்சர் தாங்க இனி வந்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் தரப்புல சொன்னாங்க. உடனடியாக முதலமைச்சர் தரப்பில் இருக்கின்ற வழக்கறிஞர்கள் குறிப்பா வில்சன் அவர்கள் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, முதலமைச்சரும் ஆளுநருக்கு கடிதம் அனுப்பிட்டாருங்க. ஆளுநர் கூப்பிட்ட உடனே முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நான் பேச வருகின்றேன் என்று சொல்லிட்டாருங்க. இப்போ வெள்ள நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்குது, அந்த பாதிப்புகளை எல்லாம் பார்வையிட்டு இருக்காங்க, செப்பனிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். சோ இந்த விஷயங்கள்லாம் முடிந்த பிறகு ஆளுநருடன் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சந்தித்து உரையாடி பிரச்சனைக்கு தீர்வு காண்பார்கள் அப்படின்னு முதலமைச்சர் தரப்பிலும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதுக்கு தான் உச்ச நீதிமன்றமானது சொல்லிச்சு, ஒவ்வொன்றுத்துக்கும் நாங்க வழிகாட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? ஆளுநர் தானாகவே முதலமைச்சரை அழைத்து சந்தித்து பிரச்சனைக்கு தீர்வு காணலாமே. இப்போ உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் நீங்க போய் முதலமைச்சரை சந்திப்போம், அழைப்பு விடுப்போம் என்று சொல்றீங்களே, இதெல்லாம் சரியா இருக்குமா? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நானா நீயா என்று முட்டிக்கிட்டு நின்று எல்லா மசோதாவுக்கும் முட்டுக்கட்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அல்ல, வேற யாரா இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. அதனால எந்த விஷயத்துக்கும் முட்டுக்கட்டை போடாம அரசு நிர்வாகம் செயலாற்றுவதற்கு ஆளுநர் ஒத்துழைக்க வேண்டும் என்று நீதியரசர்கள் அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்த மாதிரி ஆளுநருக்கு எதிராக கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆமாங்க, இப்படி ஒரு கருத்தை தெரிவிப்பதன் மூலமாக ஆளுநர் அரசு நிர்வாகத்துக்கு எதிராக செயல்படுகின்றார், முட்டுக்கட்டையா இருக்கின்றார் என்பதை நீதியரசர்கள் இப்போ ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தமாகிறதுங்க. அதுக்கு முன்பெல்லாம் ஆளுநருக்கு எதிரான கருத்துக்களை உச்ச நீதிமன்றமானது எந்த விதத்திலும் தெரிவிக்காது. ஆளுநர் மீது அதிருப்தி இருந்தாலும் சரி, அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் மீதான விமர்சனங்கள் நீதியரசர்கள் வைப்பதற்கு தயங்குவாங்க. ஆனா இன்னைக்கு ஆளுநருக்கு கோரிக்கை வைக்கின்ற இடமெல்லாம் போய் உத்தரவிடுகின்ற நிலைக்கும் போயிருக்காங்க. இரண்டாவது, ஆளுநருடைய செயல்பாடுகள் மீது கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி தன் கருத்தை வெளிப்படுத்துகின்ற அளவுக்கு ஆளுநருடைய செயல்பாடுகள் அதிகரித்து போயிடுச்சு. இது எதிர்காலத்தில் ஆளுநருக்கு இருக்கின்ற அதிகாரம் என்ன என்பது கேள்விக்குறி ஆகின்ற நிலைக்கு போய் நிற்கிறது. ஒரு காலத்துல ஆளுநருக்கு வானளாவிய சட்டங்கள் இருக்குது, அதனால உச்ச நீதிமன்றமானது ஆளுநர் விஷயங்கள்ல தலையிட முடியாது என்ற நிலை இருக்கின்ற போது தொடர்ச்சியாக ஆளுநருடைய செயல்பாடுகள் காரணமாக இன்றைக்கு நாங்க இந்த மாதிரி உத்தரவெல்லாம் பிறப்பிக்க வேண்டியதா இருக்கிறது என்பதுதான் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் சந்திரசூட் அவர்களுடைய கருத்தாக வெளிப்பட்டு இருக்குது இன்றைக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான், நாங்க சொல்லித்தான் முதலமைச்சரை கூப்பிட்டு சந்திப்பீங்களா, நீங்களா செய்ய மாட்டீங்களா? அப்போ உங்களுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனை அப்படியே கிடக்கணும், மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய அரசாங்கமானது முடங்கி போய் கிடக்கணும்,
மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் அப்படி தடையா நிற்கணுமா, ஒத்துழைக்க மாட்டீங்களா அப்படின்னு கடுமையான வார்த்தையை நீதியரசர்கள் பயன்படுத்தியிருப்பது, முதலமைச்சரை நான் சந்திக்க போறேன் என்று ஆளுநர் சொல்லி இருப்பது, இதுவரைக்கும் 10 மசோதாக்கள் கையெழுத்து போடாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பின விஷயமானது ஆளுநரும் முதலமைச்சரும் உட்கார்ந்து பேசுகின்ற பொழுது இனி பல்கலைக்கழக மசோதாவானது ஆளுநர் மூலமாக கையெழுத்து போடப்படும். அப்படி கையெழுத்து போட்டாங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கான வேந்தர் முதலமைச்சராக வருவார். ஆளுநருடைய அதிகாரங்கள் பல்கலைக்கழகங்கள் இருந்து பறிக்கப்படும். அதனால ஆளுநர் அவர்களே முதலமைச்சர் அழைத்திருப்பதனால, உச்சநீதிமன்றமானது கடுமையான கருத்தை தெரிவித்திருப்பதனால இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த போறாரு. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு மசோதா கையெழுத்தாகும். அதனால ஆளுநருடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுகிறது. அதோட இல்லாம உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன கோரிக்கைன்னு பார்க்கும்பொழுது, ஆளுநரை பொறுத்த வரைக்கும் 2வது முறையாக ஏற்று அனுப்பின மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி விட்டாருங்க. அந்த மசோதா மீது குடியரசுத் தலைவர் எந்தவித முடிவும் எடுக்கக்கூடாது. ஸ்டேட்டஸ் கோ என்ன நிலையில இருக்குதோ அதே நிலையில இப்போது வரைக்கும் இருக்கட்டும். ஒருவேளை இந்த மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் அவர்கள் முடிவெடுக்கிறேன் என்று சொல்லிட்டு கிடப்பில போட்டுடலாம், இல்ல நிராகரிச்சிடலாம். அதனால தமிழக அரசாங்கமும் தமிழக மக்களும் அதிகமாக பாதிப்பு அடைவார்கள். அதனால இந்த மசோதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காங்க இல்லையா, அந்த நிலைய மீது எந்தவித நடவடிக்கை எடுக்காம ஸ்டேட்டஸ்கோ ஆளுநர்கிட்ட எந்த மசோதா எப்படி நம்ம அனுப்பி வச்சோமோ அதே நிலையில இருக்கிற மாதிரி குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் அப்படின்னு திமுக தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. உடனடியாக நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவருக்குலாம் உத்தரவுங்களா, இல்ல அறிவுரைங்களா, இல்ல கோரிக்கையா, இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? அது நல்லா இருக்காதுங்க. குடியரசுத் தலைவருக்குலாம் உத்தரவுலாம் இட முடியாதுங்க நீதிமன்றம். அதனால குடியரசுத் தலைவர்கிட்ட போய் விட்ட அந்த மனு தொடர்பான விஷயங்கள் பற்றி எங்களால் பேச முடியாதுங்க. குடியரசுத் தலைவருடைய கட்டுப்பாட்டுக்கு அது போயிட்ட பிறகு அவங்க எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. குடியரசுத் தலைவர் எடுக்கின்ற முடிவுக்கு நீதிமன்றம் கட்டுப்படும். ஆனால் நீதிமன்றத்துக்கு குடியரசுத் தலைவர் கட்டுப்பட மாட்டாருங்க. நாங்கள் எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா உத்தரவும் இட முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் பண்ணலாம், மத்திய அரசாங்கத்தினுடைய அட்டார்னி ஜெனரல் கிட்ட நாங்கள் இந்த மசோதா தொடர்பாக தமிழக அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டில் இருக்குதோ அதே நிலைப்பாடை மெயின்டைன் பண்ண முடியுமா, அட்டார்னி ஜெனரல் பார்த்தீங்கன்னா அந்த மசோதாவை கவனித்துக் கொள்ள முடியுமா அப்படின்னு வேண்டுமானால் நாங்கள் கோரிக்கை வைக்கலாம். ஆனால் குடியரசுத் தலைவருக்கெல்லாம் நாங்கள் உத்தரவிட முடியாது, அதை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்துக்கும் உச்சநீதிமன்றமானது கைவிரித்திருக்கிறது. அதனால முதலமைச்சரும் ஆளுநரும் உட்கார்ந்து பேசினாங்கன்னா பல்கலைக்கழக மசோதா தொடர்பான விஷயம் முடிவுக்கு வரும். அப்படி முடிவுக்கு வந்தா இத்தனை நாளும் வேந்தராயிருந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராயிருந்த ஆளுநருடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு அவை முதலமைச்சருக்கு போகும். ஸோ உச்சநீதிமன்றமானது ஆளுநருக்கு எதிராக காட்டமான கருத்துக்களை தான் தெரிவித்திருக்கிறது. ஸோ இந்த அதிரடியினால தான் திடீரென நம்ம ஆளுநரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மசோதாவுக்கு கையெழுத்து போட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது விசாரணை நடத்தலாம் என்று அனுமதியும் கொடுத்து, சில மசோதாக்களை திருப்பி அனுப்புகிறேன் என்று சொல்லியும் சில மசோதாக்களை நிராகரிக்கிறேன் என்று சொல்லியும் கடந்த காலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தினார். இப்போ உச்சநீதிமன்றம் சொன்னா தான் முதல்கிட்ட பேசுவீங்களா அப்படின்ற அதிரடியான கருத்தும் தெரிவித்திருக்கிறது. குடியரசுத் தலைவருக்கு மசோதா அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த மசோதா மீது குடியரசுத் தலைவர் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அந்த நடவடிக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று தமிழக அரசாங்கமானது ஏற்றுக்கொள்ள போகிறதா? அதனால ஆளுநர் முதல்வர் இடையே பேச்சுவார்த்தையானது எப்படி நடக்க போகுது, சுமூகமாக முடிய போதா, இல்லை தமிழக மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசி 2 பேரும் சுமூகமான உறவை மெயின்டைன் பண்ணி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா சுமூகத்தாக போகிறதுக்கான வழிவகை செய்வாங்களா, எல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அதிகாரத்தை விட்டுக் கொடுக்கும் விதமாக பல்கலைக்கழக மசோதாவுக்கு கையெழுத்து போடுவாரா? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.